எல்லாம் போய். வாழ்க்கையில் எல்லா வருஷமும் கஷ்டமாக தான் இருக்கும். +2 மட்டும் கஷ்டமாக இருக்கும்னு யார் சொன்னது உங்களுக்கு? அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம், எப்பப்பா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்னு நினச்சிங்களா? வாய்ப்பில்லை. எல்லா வருஷமுமே கஷ்டமானது தான். பட் வாட் எவர் யூ ஆர் லேர்னிங், நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுப்பீங்க, உங்கள் ஃபீல்ட்ஸில் நிறைய கற்றுக்க போகிறீங்க. அதெல்லாம் ஒருவேளை சரியாக நீங்கள் கற்றுக்கலனா கூட, ஏன்னா இந்த கல்லூரி நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே நல்ல மார்க் வாங்க. ஒருவேளை அப்படி மார்க் கம்மியாக வந்தால் கூட ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் பிரச்சனை வரும், எது வந்தாலும் நான் நின்று காட்டுவேன்ற துணிச்சலை நீங்கள் கற்றுக்கொண்டால் அப்ப எல்லா நேரமும் துணிச்சலா இருக்க முடியுமா? ஓப்பனா பேசலாமே. எல்லா நேரமும் துணிச்சலா இருக்க முடியும். சில நேரம் பயமா இருக்குல்ல, பயமா இருக்கு, அப்பா என்ன சொல்லுவாரோ, அம்மா என்ன சொல்லுவாரோ. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. இங்க இருக்கிற கல்லூரி மாணவிகளுக்காக நான் இதை சொல்லல, பொதுவாகவே தமிழ்நாட்டில் உங்க ஏஜ் குரூப்ல இருக்கேன்னா நானுமே ஒரு தாய். அதனால என்னுடைய மகளுக்கு நான் சொல்றது தான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய சலனங்கள் வரும், நிறைய வரும், வரத்தான் வரும். இந்த வயசு அதுக்கான வயசு தானே. So you don't have to be really ashamed. ஏதாவது சலனங்கள் வரும். ஆனா ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க. யாரோ ஒரு பையனை வச்சுக்கலாமே, நம்ம ஓப்பனா தானே பேச போறோம். யாரோ ஒரு பையன் திரும்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அவ இரும்பு மாதிரி இருக்கா, நல்லா படிக்கிறா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவ இரும்பு மாதிரி, அவளை யாரும் ஏமாத்த முடியாது, அவளை யாரும் எங்க ஊர்ல எல்லாம் டகால்ஜி வேலைன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல கோயம்புத்தூர் தமிழ் நல்ல தமிழ், அதெல்லாம் இருக்காதுன்னு. டகால்ட்டி வேலைலாம் எங்க தமிழ்ல இருக்கு, சென்னை தமிழ்ல. அதெல்லாம் அவள்கிட்ட யாரும் காட்ட முடியாது. ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிடும், தினம் ஒரே ஒரு இதுதான் அனுப்புகிறேன், ஒரே சென்டென்ஸ் தான், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ முதல் நாள்லாம் போட நான் ஏன் திட்டுறேன், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். 2, 3, 17, 28, 56, 71, இவ்வளவு தூரம் சொல்றானே, சி பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. அன்னைக்கு அவளோட அத்தனை உறுதியும் விழுந்துடும். ஏன் அப்படி நினைக்க கூடாது? அதுல என்ன தவறு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. நீங்க என்னைக்கு உங்க காலில் நின்று உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க முடிவுகளை எடுக்கிற அளவு உங்களுக்கு பக்குவம் வரும். அப்படிப்பட்ட பெரும் தண்டனையை பெற்றோர்களுக்கு, பெண்கள் மாத்திரம் இல்ல, men, boys also try and commit suicide. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இன்னும் அது ஏண்டானா பப்ஜி விளையாட அலோவ் பண்ணலையா? நீங்க பேப்பர்ல வருது, படிங்க தயவு செய்து. அது ஏதோ அந்த போன் வாங்கி கொடுக்கல, டிவி சீரியல் பார்க்க விடல, நான் பிங்க் சூரிதார் வேணும்னு 3 மாசமா கேட்கிறேன், வாங்கியே கொடுக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா? இதெல்லாம் ஒரு காரணமா? அந்த பெண்ணுக்கு ஒருவேளை மன வாழ்க்கை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாத விஷயம் தெரியாது, சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்டோட ஒத்து போல, மாமனாரோட ஒத்து போல, மாமியார், சோ வாட், சரியா வரலைங்க, நம்ம ட்ரை பண்ணோம், சரியா வரல, லெட்ஸ் பார்ட். உங்க வாழ்க்கை உங்களுக்கு, என் வாழ்க்கை எனக்கு, அவ்வளவுதானே. ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு வேலையோ ஏதோ ஒண்ணுல மனம் போகத்தானே போகும். வாழ்க்கை என்ன அவ்வளவு எளிமையானது, தூக்கி வீசி எறியறதுக்கு. வாழ்க்கை என்பது மகத்தானது தோழிகளே, வாழ்க்கை என்பது மிக மகத்தானது. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த பரிசு. அதனால whatever you are learning in college, microbiology, biochemistry, AI, artificial intelligenceல இப்ப எவ்வளவு வந்துருங்க, எல்லாரும் கத்துப்பீங்க. எந்த துறையில இருந்தாலும் AI பத்தி கத்துப்பீங்க. You may be in microbiology field, you may be in the biochemistry field, but you will essentially learn about AI. ChatGPT இருக்கு எல்லாம் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ChatGPT கரெக்டான கேள்வியை கேட்டாதான் கரெக்டான பதில் சொல்லும். அதுக்கே ஒரு டிசிப்ளின் இருக்கு, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். நீங்க எல்லாரும் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், நீங்க you're not engineers, but you will learn about prompt engineering. Because இப்போ நம்ம ஒரு லீவ் லெட்டர் அனுப்பணும் கல்லூரிக்குன்னா பிள்ளைங்களுக்கு எழுத முடியல,
உடனே ChatGPT போய் ப்ளீஸ் ரைட் அ லீவ் லெட்டர். முன்னாடியில் பிள்ளைங்க அதுவா லீவ் லெட்டர் எழுதும். கிளாஸ்லாம் லீவ் லெட்டர் ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். உடனே ஒரு பையன் எழுதினான், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். அக்கா கல்யாணத்துக்கு லீவு கேட்கறதுக்கு இவ்வளோ அழகாக எழுதியிருக்கான். ஆனால் அவங்களெல்லாம் பாராட்டணும். ஏன்னா தப்பாக எழுதினாலும் அவன் தான் எழுதினான், அவனுக்கு யாரும் எழுதி கொடுக்கல. பட் இன்றைக்கு காதல் கடிதம் எழுதுவது கூட ChatGPT தான் கேட்குறாரு. அது தப்பு தப்பாக எழுதுது. நான் திருக்குறளை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். எவ்ரி சாட்டர்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் எப்படி, இன்றைய வாழ்க்கைக்கும் திருக்குறள் எப்படி பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அதில் சம்டைம்ஸ் ChatGPT இதை ஒரு இப்போ இந்த சம்பவம் இருக்கு இல்லைங்க, ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அப்போ நம்ம என்ன, துணிச்சல் வேணும். வாழ்க்கையில் கஷ்டம் வராமலே இருக்குமா? நீங்களாம் என்ன பிரின்சஸ் சென்ட்ரலாவா? பிரின்ஸ் திடீர்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் தேரில் ஏற்றி உட்காத்தி வச்சு நம்ம அப்படியா? நம்ம தினம் அடிவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் +2 முடிச்சு தானே இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அது +2 போது எவ்வளோ கடுமையாக இருந்தது வாழ்க்கை, நினைவு இருக்கா இல்லையா? என்ன கடுமையாக இருந்தது? படிப்பா? சிச்சி, அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமே இல்லை. என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா அட்வைஸ் கஷ்டமாக இருந்தது. போகிறவங்க வாரவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களே, இந்த ஒரு ஆண்டு, இந்த ஒரே ஒரு வருஷம் நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னா இனிமே வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவே வேணும் சொன்னாங்கல்ல. யாரெல்லாம் சொன்னாங்க? அப்பா அம்மா சொன்னால் ஒரு நியாயம் இருக்கே, நான் அவங்க காசு கட்டுறாங்க. டீச்சர் சொன்னாங்கன்னா சரி, டீச்சர் தான் சொல்லணும். நம்ம இதுவரை சந்தித்தே இராத உறவுக்காரர்களாக சொல்லுவாங்க. திடீர்னு அப்பா ஃபோனை கொடுத்து பேசு பேசு பேசு. யாருப்பா? என் சித்தப்பா. பேசு. உங்களுக்கு சித்தப்பா இருக்காரு? அதுவே எனக்கு தெரியாது. பேசு பேசு, மரியாதையே பேசு. ஹலோ தாத்தா, இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருமா? அதுக்கு தாத்தா, நீங்க எவ்வளவு தாத்தா படிச்சிருக்கீங்க? நான் 2ஆம் கிளாஸ் மட்டும் அந்த காலத்தில் படிச்சிருக்கேன்மா. எனக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கீரை போடுற அம்மாலாம் அட்வைஸ் பண்ணிச்சு. நான் +2 நல்ல அம்மா, அதெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துருந்தா என்னை விட நல்லா படிச்சிருக்கோம். எனக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லுவோம், கண்ணு இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருக்கண்ணு, அதுக்கப்புறம் கஷ்டமே பட வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே அவங்களை இங்கே கொண்டு விட்டுருக்காங்க. எல்லாம் போய் வாழ்க்கையில் எல்லா வருஷமும் கஷ்டமாக தான் இருக்கும். +2 மட்டும் கஷ்டமாக இருக்கும்னு யார் சொன்னது உங்களுக்கு? அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே புத்தகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம், எப்பப்பா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்னு நினச்சிங்களா? வாய்ப்பு இல்லை. எல்லா வருஷமுமே கஷ்டமானது தான். பட் வாட் எவர் யூ ஆர் லேர்னிங், நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுப்பீங்க, உங்கள் ஃபீல்ட்ஸில் நிறைய கற்றுக்க போகிறீங்க. அதெல்லாம் ஒரு வேளை சரியாக நீங்கள் கற்றுக்கலனா கூட, ஏன்னா இந்த கல்லூரி நிறைய ரிசல்ட் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே நல்ல மார்க் வாங்க. ஒருவேளை அப்படி மார்க் கம்மியாக வந்தால் கூட ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் பிரச்சனை வரும், எது வந்தாலும் நான் நின்று காட்டுவேன்ற துணிச்சலை நீங்கள் கற்றுக்கொண்டால் அப்போ எல்லா நேரமும் துணிச்சலாக இருக்க முடியுமா? ஓப்பனாக பேசலாமே. எல்லா நேரமும் துணிச்சலாக இருக்க முடியும். சில நேரம் நம்ம பயமாக இருக்குல்ல, பயமாக இருக்கு, அப்பா என்ன சொல்லுவாரோ, அம்மா என்ன சொல்லுவாரோ. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க. இங்கே இருக்கிற கல்லூரி மாணவிகளுக்காக நான் இதை சொல்லலை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கேன்னா நானுமே ஒரு தாய். அதில் என்னுடைய மகளுக்கு நான் சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய சலனங்கள் வரும், நிறைய வரும், வரத்தான் வரும். இந்த வயசு அதுக்கான வயசு தானே. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பி ரியலி அஷேம்ட். ஏதாவது சலனங்கள் வரும். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க. யாரோ ஒரு பையனை வச்சுக்கலாமே, நம்ம ஓப்பனாக தானே பேச போகிறோம். யாரோ ஒரு பையன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அவள் இரும்பு மாதிரி இருக்கா, நல்லா படிக்கிறா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவள் இரும்பு மாதிரி, அவளை யாரும் ஏமாற்ற முடியாது, அவளை யாரும் எங்கள் ஊர்லலாம் டகால்ஜி வேலைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் கோயம்புத்தூர் தமிழ் நல்ல தமிழ், அதெல்லாம் இருக்காதுன்னு. டகால்ட்டி வேலைலாம் எங்கள் தமிழில் இருக்குது, சென்னை தமிழில். அதெல்லாம் அவள்கிட்ட யாரும் காட்ட முடியாது. ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிடும், தினம் ஒரே ஒரு இதுதான் அனுப்புகிறேன், ஒரே சென்டென்ஸ் தான், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ முதல் நாள்லாம் போட நான் ஏன் திட்டுறேன், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். 2, 3, 17, 28, 56, 71, இவ்வளவு தூரம் சொல்றானே, சி பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறா பாருங்க.
அன்னைக்கு அவளோட அத்தனை உறுதியும் விழுந்துடும். ஏன் அப்படி நினைக்க கூடாது? அதுல என்ன தவறு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. நீங்க என்னைக்கு உங்க காலில் நின்று உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க முடிவுகளை எடுக்கிற அளவு உங்களுக்கு பக்குவம் வரும். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று, இதெல்லாம் பாசிங் கிளவுட் மாதிரி. யூ சோ பியூட்டிஃபுல், அது எனக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம், அவ்வளவுதான் பதில். அதுக்கு மேல அதுக்கு பதிலே கிடையாது. தேவையில்லை, சலனங்கள் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன் தேவையில்லை? தமிழ் இலக்கியத்தில் இல்லையா? திருக்குறள்ல இல்லையா? காதல் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஒரு வயது இருக்கிறது. அது அந்த வயது வருகிற வரை நாம என்ன செய்யணும்? நம்ம சொந்த காலில் நிக்கணும். சொந்த காலே இல்லாத பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு, கூகுள் பண்ணி பாருங்க, போய் இல்ல சாட்ஜிபிட்ட கேட்டு பாருங்க. அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசில் இருந்த ஒரு பெண்ணு. அவளை போலீஸ் வேலைக்கு ரொம்ப கனவு, அந்த பொண்ணுக்கு போலீஸ் வேலை போகணும்னு சொல்லிட்டு. போலீஸ் வேலையும் கிடைச்சிருச்சு. எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும்ல. ட்ரெயின்ல போறா, டியூட்டி ஜாயின் பண்றதுக்கோ இல்ல அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கோ போறா. போற போது ட்ரெயின்ல அவ போட்டுட்டு இருந்தா ஒரு 1.5 பவுன் 2 பவுன் சங்கிலி, அவ்வளவுதான் அவங்க வீட்டுல போட்டு அனுப்பிச்சாங்க. அது கழுத்தோட இருந்த சங்கிலி. அதை ஒருத்தன் களவாடாது செயின் ஸ்நாச்சிங்க்கு ட்ரை பண்ணிருக்கான். இந்த பொண்ணு என்ன நினைச்சதோ, போலீஸ் வேலைக்கு போகிறோம், நான் செயினை கொடுத்துட்டு போய் போலீஸ் வேலைக்கு போனேன், எல்லாரும் என்ன நினைச்சதோ தெரியல, போராடி இருக்கு அந்த செயினை கொடுக்காம. அவங்க 2-3 பேரை சேர்ந்து அப்படியே தூக்கி ட்ரெயின்ல இருந்து வெளில போட்டாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய நேரம் பாருங்க, போட்ட இடத்துல பக்கத்து ட்ராக், எல்லா இடத்துலயும் சிங்கிள் ட்ராக், ஒரே ட்ராக்கா தான் இருக்கும். ஒரு ஊருக்கு பக்கத்துல வரும்போது 2-3 ட்ராக் வந்துடும். கரெக்டா அந்த மாதிரியான இடம் அந்த ட்ராக்ல போட்டாங்க. போட்ட நேரம் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ முழங்காலுக்கு கீழே 2 காலுமே அந்த பொண்ணுக்கு இல்லை, கூழா போச்சு. இனிமே போலீஸ் வேலையில எப்படி சேர முடியுங்க? வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ. இந்த வார்த்தை அவளால பொறுக்க முடியல. கால் போனது கூட அவளுக்கு பரவாயில்ல, வேலை போனது கூட பரவாயில்ல, எல்லாரும் அனுதான் அவளை பார்த்தோம், ஐயோ பாவம் அருணிமா. இதை அவளால் தாங்க முடியல. நீங்க எல்லாரும் என் மேல பரிதாபப்படாதீங்க, நான் எதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிபிஷியல் லிம்ஸ் அதை போட்டுக்கிட்டு மலையேறுகிற பயிற்சி எடுத்தா. அப்ப அந்த ட்ரெயினர் கொண்டு சொன்னாங்க, எப்பா இது அவங்க சொந்த காலில் ஏறதே கஷ்டம்ப்பா, இது மட்டும் ஆர்டிபிஷியல் லிம்ஸோட வாக் பண்ணலாம், மேரத்தான் கூட போயிருக்காங்க, பட் மவுண்டன் கிளைம்பிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லை நான் ட்ரை பண்றேன் சொல்லி 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 ட்ரெயின் பண்ணி எவரெஸ்ட்ல ஆர்டிபிஷியல் லிம்ஸோட ஏறின முதல் பெண்ணு அருணிமா சின்ஹா தான். நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, சொந்த காலே இல்லாதவங்க கூட சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டுறாங்க. அப்ப நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்காரு. பின்னாடி உட்காந்துருக்காங்க உங்க அப்பா அம்மா தானே. சில பேர் ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? இங்க இல்லையா? யாருமே ஹாஸ்டல் இல்லை. ஹாஸ்டல்ல இருக்கீங்க, பஸ் நிறைய பஸ் பார்த்தேன், பஸ்ல வீட்டுக்கு போறீங்க. ஒரு நாள் ஒரு பஸ் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு வைங்க, ஆக வேண்டாம், ஏதோ ஒரு பஞ்சர் ஏதோ ஒன்று, ஒரு பஸ் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு. உங்க நிர்வாகி தூங்கிடுவார், அன்னைக்கு சாப்பிடக்கூட முடியாது அவரால். அப்படித்தானே? எல்லா பஸ்ஸும் கரெக்டா போய் எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு போன பிறகுதான் உங்க பிரின்சிபல், உங்க துணை முதல்வர்கள், உங்க ஆசிரியர்கள், நிர்வாகிகள், அவர் சார் சிஓ சார் இருக்காரு, ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கிற கேள்வி, எல்லா பஸ்ஸும் போயிருச்சாப்பா, எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு போயிருச்சாப்பா. உங்க அப்பா அம்மா போன் போடுறாங்க, உங்களுக்கு போன் ரீச் ஆகல, உயிரை கையில பிடிச்சிட்டு தானே உங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்க்குறாங்க. அவங்க என்ன உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க? நாம ஒண்ணு அவங்கள பெருசா மதிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் ஜாஸ்தியே இல்ல. எனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க, அதனால எனக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியாதுமான்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்ற. ஊர்ல அப்படி யாருமே சொல்லலையேம்மா, ஊர்ல யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ற. அது ஒரு சலுகைனால நீங்க சொல்றீங்க.
எங்க அம்மா இருக்காளே எந்நேரம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், அப்பா பாருங்கப்பா. உடனே அப்பாக்கள் பாஞ்சு வந்து அம்மாவை, என் பிள்ளை ஏதாவது ஒன்று சொன்ன கொன்றுவேன் அவனை. எல்லா வீட்லயும் நடப்பது தான். அப்பாக்களினுடைய பிரின்சஸ் நீங்க எல்லாரும், அப்படித்தானே? அவருக்கு பதிலுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்க அவர் உங்களை பிரின்சஸ்ன்றாரு, உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்லை. உங்க அம்மா உங்களை போய் இன்னைக்கு ஒரு நாளாவது பாத்திரம் விளக்கி கொடுறீன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க, 4 நாள் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம் எல்லாம் விளக்கவே மாட்டேன். இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட நான் சொன்னா எங்க அம்மா என்னை கொன்றுவாங்க, அதனாலதான் உங்க அம்மாவுக்கு நான் பிறக்கலங்குது. உடனே அந்த அப்பா, என்ன 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 பாத்திரம் விளக்கணுமா, ஏன் அந்த இவங்க வரலையா, நான் வேணா விளக்குறேன், என் பொண்ணை ஒரு வேலை நீ சொல்லக்கூடாதுன்ற. அந்த அப்பாவுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்கள்ட்ட சில பேர் ஹாஸ்டல்ல விடுவாங்க, கரெக்டா? யாரா ஹாஸ்டல்ல இருக்கீங்களாப்பா? ஒரு பிள்ளை கூட கை தூக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஹாஸ்டல்ல கொண்டு விடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உங்க அம்மா எல்லாம் அழுது முடிச்சிருக்கோம், அப்படித்தானே? என் பிள்ளைய விட்டு எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, ஒரு நாள் கூட அவளை நான் பிரிஞ்சதே இல்லை, என் கண்ணு நீ வந்துரு, நீ வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துரு எல்லாம் சொல்லி அழுது முடிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து விட்டு ரூம்ல விட்டுட்டு அம்மா கிளம்பிரும். அப்பா இதா புலம்பினாரா? புலம்பவே மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டா. கிளம்பு கிளம்பு, லேட் ஆச்சு, அதான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்க வந்து ஹாஸ்டல்லாம் உங்களை விட்டுட்டு அம்மா கிளம்பி வண்டியில ஏறிடும், பைக்கோ காரோ, அம்மா ஏறிடும், வாங்க வாங்க சீக்கிரம் போலாங்க அம்மா. அப்பா திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாரு உங்களை. இன்றைக்கு இரவு அவருடைய தலையணை நனையாமல் இருக்கும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணினம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும்.
கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும்.